இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். பரிசுத்தம் இன்றைக்கு அநேகரிடத்தில் குறைந்து காணப்படுகிறது. எவ்வளவோ வார்த்தைகள் கேட்கிறோம், எவ்வளவோ வசனம் படிக்கிறோம், எத்தனையோ முறை ஜெபிக்கிறோம், எவ்வளவோ தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து கொடுக்கிறோம். ஆனாலும் அவர்களிடத்தில் பரிசுத்தம் என்பது குறைவாகத்தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. பரிசுத்தத்தை நாடி தேடி ஓடுகிறவர்கள் பாவத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள், பாவ வழிகளுக்குள்ளாடி போய்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் பரிசுத்தராய் இருக்கிறதுனால நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லி கொடுத்தாலும் அதை கடைபிடிக்காமல் அநேகர் பாவ காரியங்களை செய்து தேவ மகிமையற்றவர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்தப்படுங்கள், உங்களுக்கு நான் அற்புதங்களை செய்வேன், அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் 1 பேதுரு 1:15 இவ்வாறாக சொல்லுகிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நடக்கையில் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனை பேர் நடக்கையில் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். மதுபானம் அருந்துகிறார்கள், விபச்சாரம் செய்கிறார்கள், மாம்சத்தின் கிரியைகள் குடும்பங்களுக்குள்ளாடி மோதி அடிக்கிறது. இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்மிடையே இருக்குமேயானால் நாம் எப்படி பரிசுத்தமாக்கப்படுவோம்? நம் குடும்பம் எப்படி பரிசுத்தமாக்கப்படும்? நம்முடைய பிள்ளைகள் எப்படி பரிசுத்தமாக்கப்படுவார்கள்? வசனம் சொல்லுகிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால் நம்மை அழைத்து வேறு பிரித்து எங்கோ கிடந்த நம்மை ஒன்று சேர்த்து கூட்டி வந்து அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி சொந்த இரத்தத்தால் நம்மை கழுவி எடுத்து நம்முடைய பாவங்கள் முற்றிலும் நீங்க அவர் நம்மை கழுவி சுத்திகரித்து வைத்திருப்பது நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக. அவர் நம்மை அழைக்கிறார். அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறதுனால தான் நாம் இன்று அழைக்கப்பட்டு அவர் சமூகத்தில் உட்கார்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, உங்கள் நடக்கைகளை எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருங்கள். இன்றைக்கு சத்துருவானவன் குடும்பங்களுக்குள் நுழைவதற்கு திட்டம் தீட்டுவதே நம்முடைய நடக்கையில் பரிசுத்த குலைச்சலாக்கணும். இவனை பாவ வழிகளுக்குள்ளாடி கொண்டு போனால் வீட்டுக்குள்ளாடி பிரச்சனை வந்துடும். வீட்டுக்குள்ளாடி பிரச்சனை வந்தால் நான் உள்ளே புகுந்துடலாம், நான் அந்த வீட்டுக்குள்ளாடியே இருந்துடலான்னு சொல்லி அநேக குடும்பங்களை சத்துருவானவன் பிரித்து கொண்டு போயிருக்கிறான். வேதம் வாசிக்கிறது குறைவு, ஜெபிக்கிறது குறைவு, உபவாசிக்கிறது குறைவு, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கொடுப்பது குறைவு, அடுத்தவர்களை நினைத்து பேசி கொண்டு இருக்கக்கூடிய காரியங்களில் செலவிடுகிற நேரத்தை கூட தேவனுக்கென்று நாம் ஒதுக்குவதில்லை. சத்ருவானவன் நம்முடைய வளர்ச்சிக்கு விரோதமாய், நம்முடைய மேன்மைக்கு விரோதமாய் தடை கற்களை போட்டுக்கொண்டே இருப்பதனால குடும்பத்தில் ஒரு உயர்வை காண முடியவில்லை, குடும்பத்தில் ஒரு மேன்மையை காண முடியவில்லை, பிள்ளைகளுடைய காரியத்தில் ஒரு வளர்ச்சி ஏற்படவில்லை, தொழிலில் ஒரு வளர்ச்சி ஏற்படவில்லை. காரணம் என்ன? நம்மிடையே பரிசுத்தம் இல்லை. நாம் வேதாகமத்தை தூக்கி கொண்டு ஆலயத்திற்குத்தான் செல்கிறோம், ஆனால் உள்ளுக்குள்ளாடியோ நம்மிடையே பரிசுத்தம் இல்லாத காரணத்தினால் சத்துருவானவன் நமக்குள்ளாடியே புகுந்து பல தீய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். இதனால் நாம் பரிசுத்த குலைச்சலாக்கப்பட்டு நம்முடைய கனத்தையே இழந்து போய் நிற்கிறோம். அநேக வேளைகளில் நாம் ஒதுக்கப்பட்ட
தள்ளாடினவர்களாய், நாம் சோர்வடைந்தவர்களாய், நாம் பலனற்று கிடந்தவர்களாய், நாம் ஒன்றுமே உதவாதது போல என்னுடைய சரீரம் பலனற்று போய் கிடக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவில் சத்ருவானவன் இன்றைக்கு அநேக குடும்பங்களில் விளையாடி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், உங்களுடைய நடக்கையை பரிசுத்தம் பண்ணிக்கொடுங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. எத்தனை பேர் பரிசுத்தத்துக்காக வாஞ்சித்து நிற்கிறீங்க? ஆண்டவரே, நான் இந்த பாவத்தில் உழன்று கொண்டிருக்கிறேன், என்னை நீர் உம்முடைய இரத்தத்தால் கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தும். இந்த வார்த்தை எனக்காகத்தான் பேசி கொண்டிருக்கிறது. நான் பாவ சேற்றுக்குள் விழுந்து கிடக்கிறேன், என்னை மீட்டெடுப்பதற்காக ஆண்டவர் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார் என்று எத்தனை பேர் இந்த வார்த்தையை பற்றி பிடித்து கொள்ளுகிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் விடுதலை கொடுத்து அவர்களுடைய குடும்பத்தை ரட்சிக்க போகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிற வரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். ஒரு பயம் உங்களுக்குள் வர வேண்டும். பாவம் செய்யும்போது ஒரு பயம் வர வேண்டும். ஐயோ, நான் தேவ பிள்ளை, நான் பாவம் செய்யக்கூடாது, நான் அக்கிரமம் செய்யக்கூடாது, நான் பரிசுத்தமாய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கொடுக்கக்கூடியவளாய் நான் மாற வேண்டும் என்ற சிந்தை உங்களுக்குள்ளாடி வறுமையானால் நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுவீர்கள். வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளை உங்கள் நடுவில் அற்புதம் நடக்கும். அநேக அற்புதம் நடக்காமல் போகிறதற்கு காரணம் நாம் பரிசுத்தம் இல்லாததினால்தான். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பரிசுத்தமாய் இருக்க ஆரம்பிப்பாயானால் உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறையிருப்புகள் மாற்றப்படும், உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வியாதிகள் மாற்றப்படும், உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கண்ணிகள் பொட்டி தெறிக்கும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறபடி நாம் பரிசுத்தமாய் வாழ பழகி கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு எச்சரிக்கையோடு இன்றைய வார்த்தையை தந்து கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, பாவத்தை விட்டு விலகி ஓடி பரிசுத்தமாய் வாழ கற்றுக்கொள். பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு நீ ரட்சிக்கப்பட வேண்டுமானால் நீ பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நீ பரிசுத்தமாய் இருப்பாயானால் உன் குடும்பம் ரட்சிக்கப்படும், உன் பிள்ளைகள் ரட்சிக்கப்படும், உன் தொழில் ரட்சிக்கப்படும், உன்னுடைய மேன்மை உன்னை உயரத்தில் கொண்டு போய் நிறுத்தும். ஆண்டவருடைய கரம் உன்மேல் வைக்கப்படும் என்று ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராகி இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை தந்தீங்க. ஆண்டவரே, இது எனக்காக தான் அப்பா நீங்கள் பேசி கொண்டிருக்கிறது, என்னுடைய பிள்ளைகளுக்காகத்தான் ஆண்டவரே நீங்கள் பேசி கொண்டிருக்கிறது, என்னுடைய குடும்பத்துக்காகத்தான் ஆண்டவரே நீங்கள் பேசி கொண்டிருக்கிறது. இத்தனை நாட்களும் பாவ பழக்கத்துக்குள்ளாடி அடிமைப்படுத்தப்பட்டிருந்தேன். ஆனாலும் எனக்குள்ளாடி ஒரு சிந்தை வரவில்லை, நான் பரிசுத்தமாக்கப்படணும், பரலோக வீட்டில் தேவனோடு கூட சஞ்சரிக்கணும் என்கிற உணர்வு எனக்குள்ளாடி வரவில்லை. நான் வேதம் வாசிக்கிறவன் தான், நான் ஜெபிக்கிறவன் தான். ஆனாலும் எனக்குள்ளாடியே இருந்த அந்த பாவ கிரியைகள் என்னை மீண்டும் மீண்டும் பாவத்தை செய்ய தூண்டினதை தவிர பரிசுத்தத்தை நோக்கி நட என்று ஒரு நாளும் கூறினதில்லை. ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்காக பேசினீங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட பின் நான் என்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய விருப்பத்தை வாஞ்சையை தேவன் நிறைவேற்றி தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே,
நான் அதிக பாவ அடிமைக்குள்ளாடி இருப்பேனே, ஆனால் என்னை அதிலிருந்து மீட்டெடுங்க ஆண்டவரே, என்னை அதிலிருந்து தூக்கி எடுங்க ஆண்டவரே, என்னை அப்படியே விட்டுடாதீங்க ஆண்டவரே, என் குடும்பத்தை தூக்கி நிலைநிறுத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் பரிசுத்தம் இல்லாமல் காணப்படுமையானால் ஒரு விசை தேவனுடைய கரம் அந்த குடும்பத்தின் மேலே இறங்கட்டும். அந்த குடும்பத்தையும் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களையும் தொழில்களையும் வியாபாரங்களையும் தேவன் ஆண்டவரே ஆசீர்வதித்தவர்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.